உழவர் திருநாளாம் தைத்திருநாளை கொண்டாடுவதற்கு உலகவாழ் இந்துக்கள் தயாராகி வருகின்றனர். நாளை மலரவுள்ள தைத்திருநாளை வரவேற்கும் முகமாக வடக்கு, கிழக்கு, மலையகம் மற்றும் தலைநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வாழும் மக்கள் ஆர்வத்துடன் இன்று பொருட்கொள்வனவில் ஈடுபட்டமை அவதானிக்க முடிந்தது. கொழும்பில் வாழும் இந்து மக்களும் தைப்பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பூஜை பொருட்கள், புத்தாடைகள் உள்ளிட்ட பொருட்களை ஆர்வத்துடன் கொள்வனவு செய்யும் காட்சிகள் எமது கேமராக்களில் பதிவாகின. கொழும்பில் வெள்ளவத்தை, கொட்டாஞ்சனை உள்ளிட்ட இந்துக்கள் செறிந்து வாழும் பகுதிகளில் தைப்பொங்கல் வியாபாரம் களை கட்டியிருந்தது. உழவர்களின் திருநாளாம் தைப்பொங்கலை கொண்டாடுவதற்கு தலைநகர் வாழ் மக்களும் தயாராகி வருகின்றனர். சீரற்ற வானிலையால் பல பகுதிகளிலும் விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது தைத்திருநாள் கொண்டாடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ் குடநாட்டு மக்களும் தைத்திருநாளை முன்னிட்டு பொருட்கொள்வனவில் ஈடுபட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்திலும் தைப்பொங்கல் வியாபாரம் களை கட்டியிருந்தது. அண்மையில் ஏற்பட்ட வெள்ளம் வடிந்து வரும் நிலையில் தைப்பொங்கலுக்கான ஆயத்தங்களில் மக்கள் ஈடுபட்டிருந்தனர். மலேக மக்களும் பொருளாதார சிக்கல்களுக்கு மத்தியிலும் தைப்பொங்கல் பண்டிகைக்கு தயாராகி வருகின்றனர். திருகோணமலை மாவட்டத்திலும் தைப்பொங்கல் பண்டிகைக்கான பொருட்களை கொள்வனவு செய்வதில் மக்கள் இன்று ஆர்வத்துடன் ஈடுபட்டிருந்தனர். புத்துள்ள மாவட்ட மக்கள் மகிழ்ச்சியுடன் தைப்பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்கு தயாராகி வருகின்றனர். அம்பாறை மாவட்டத்தின் சில பகுதிகளில் சீரற்ற வானிலை நிலவினாலும் மக்கள் தைத்திருநாளுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்வதில் ஈடுபட்டிருக்கும் காட்சிகள் எமது கேமராக்களில் பதிவாகின.